மாற்றமும் இருக்கக்கூடாது. எல்ஜேபி ஜேடியுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் பிரச்சனையினால வாக்குகள் சிதறிவிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அது ரொம்ப ஈஸியாக இந்த முறை அவங்க வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு அது பண்ணாதான் உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் வரும். ஏன்னா ஒரு க்ளோஸ் எலெக்ஷன், அதில் வந்து ஜேஎஸ்பி ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி, பிரசாந்த் கிஷோருடைய பார்ட்டி ஒரு தொகுதியில் அவங்க வந்து மேக்சிமம் எதிரணியில் இருக்கக்கூடிய வாக்குகளை பிரிச்சாங்கன்னா நமக்கு வர வேண்டிய வாக்குகள் வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கணக்கு. ஏன்னா இது ஒரு க்ளோஸ் எலெக்ஷனாக மாறிடுச்சு. நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் கடைசியில் அந்த தேர்தல் போகும்போது அது ஒரு ரொம்ப கடுமையான ஒரு போட்டியாக மாறியது, ரொம்ப க்ளோஸான ஒரு எலெக்ஷனாக மாறியது. ஆனால் இதில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, யாருடைய ஸ்ட்ராட்டஜி பெட்டராக இருக்குது அப்படின்றது தான். எந்த இடத்துல அவங்க எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த விஷயங்களை பேசுகிறாங்க, எப்படியெல்லாம் ஓட்டர்ஸோடைய மைண்டை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக ஜேடியுடைய தலைவராக இருக்கக்கூடிய, முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருடைய மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த இமேஜ், அவர் கொண்டு வந்த திட்டங்கள், குறிப்பாக பெண்களுடைய வாக்குகள்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்த பல்வேறு மாநிலங்களில் பல கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான வியூகங்களை வகுத்தவர் பிரசாந்த் கிஷோர். அவர் தன்னுடைய சொந்த மாநிலத்தில் ஒரு தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவோம்னு சொன்ன நிலையில் டாக்டர் சுமன் சொன்னது போல தான் அந்த தேர்தலில் போட்டியிடல அப்படிங்கிற முடிவை எடுத்த பிறகாக அது அந்த கட்சிக்கு, ஜன்சுராஜுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியது. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் தாக்கத்தை அவரால் இந்த தேர்தலில் ஏற்படுத்தி இருக்க முடியும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? கண்டிப்பா அந்த வாய்ப்புகள் இருந்திருக்கு அவருக்கு. அதாவது ஒரு மொமெண்டத்தை அவர் உருவாக்கினார். நான் தான் சொன்னேன்ல, நீங்க அந்த தேர்தல் பிரச்சாரத்துல பீகார்ல இதுவரைக்கும் நாம பார்த்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல நீங்க வந்து வேலை வாய்ப்போ அல்லது கல்வியோ வந்து முன்னுரிமை பெறாது தேர்தல் பிரச்சாரங்கள்ல. ஓகே, அங்க வந்து மேக்சிமம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிந்து முஸ்லிம் போலரைசேஷன் இதை வச்சுதான் வந்து தேர்தல்கள் வந்து தேர்தல் பிரச்சாரங்கள் அப்படின்றது நடக்கும். பட் இந்த தேர்தலில் உங்களுக்கு வந்து அந்த ஒட்டுமொத்த டோனே மாறி இருக்கு. அதற்கான காரணம் வந்து பிரசாந்த் கிஷோருடைய அந்த பயணங்கள், அவர் கிராமமா போய் பிரச்சாரம் பண்ணது, அங்க ஒரு டோன் அவர் செட் பண்ணிட்டாரு. அப்போ அதை வச்சு அதை மெயின்டைன் பண்ணி தான் மற்ற கட்சிகளும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்து அந்த அதே டோன்ல தான் அவங்க பேசினாங்க. இல்லைன்னா வந்து வீட்டுக்கு ஒருவருக்கு நாங்க வந்து அரசு வேலை கொடுப்போம் அப்படின்னு மகாகட்பந்தன் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்க முடியாது. அதே போல என்டிஏல வந்து அள்ளி வீசினாங்க சில வாக்குறுதிகள். மற்ற ஊர்கள் எல்லாம் வந்து பிஜேபி வந்து நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுத்தாங்கன்னா அதை ரேவடி அப்படின்வாங்க, அது வந்து காசை விரயம் பண்றாங்க அப்படின்வாங்க. ஆனா பீகார்ல அவங்க தேர்தலை ஜெயிக்கிறதுக்காக என்ன வாக்குறுதி வேணும்னாலும் நாங்கள் அள்ளி வீசுவோம் அப்படின்னு வீசினாங்க. அதாவது பாஜக ஒரு தேர்தலை எப்படி அணுகிறது அப்படின்றது ஒரு இது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நிச்சயமாக இதில் தெரியும். வேறு சில நிறுவனங்களுடைய முடிவுகளும் வெளியாயிருக்கு, எக்ஸிட் போல், அதையும் பார்த்துட்டு பேசலாம். அந்த வகையில் இப்போ கூடுதலாக வெளியாயிருப்பது மேட்ரிக்ஸ் மற்றும் பீப்பிள் பல்ஸ் ஆகியோரும் வெளியாயிருக்கு. நியூஸ் 18 ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எக்ஸிட் போல பார்க்கிறோம். இது என்டிஏவுக்கு 60 முதல் 70 இடங்கள், மகாகட்பந்தன் கூட்டணிக்கு 45 55 இடங்கள், அதே போன்று ஜன்சுராஜ் பார்ட்டிக்கு எந்த இடமும் இல்லை அப்படிங்கிற வகையில் நியூஸ் 18 ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 121 இடங்களுக்கு நடைபெற்ற ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எக்ஸிட் போல் முடிவுகளை பார்க்கிறோம். அந்த வகையில் டைம்ஸ் நவ் எக்ஸிட் போல் முடிவுகள் என்டிஏவுக்கு 142 145 இடங்கள் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு, மகாகட்பந்தன் கூட்டணிக்கு 88 91 இடங்கள், ஜன்சுராஜ் பார்ட்டிக்கு எந்த இடமும் இல்லை. அதே போல மேட்ரிக்ஸ் முடிவுகளை பார்க்கிறோம். என்டிஏவுக்கு 147 167 இடங்கள் வரைக்கும் கிடைக்கும். மகாகட்பந்தன் கூட்டணிக்கு 70 முதல் 90 இடங்கள், ஜன்சுராஜ் கட்சிக்கு 2 இடங்கள், இதர கட்சிகள் 5 இடங்களை பெறும் அப்படின்னு சொல்லுது. பீப்பிள் பல்ஸ் எக்ஸிட் போல் முடிவுகளை பார்க்கிறோம். அந்த வகையில் என்டிஏவுக்கு 133 159 இடங்கள் வரைக்கும் கிடைக்கும். மகாகட்பந்தன் கூட்டணிக்கு 75 101 இடங்கள் வரைக்கும் கிடைக்கும் சொல்கிறது. அதே போன்று ஜன்சுராஜ் பார்ட்டி 5 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதர கட்சிகள் 2 8 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறது. டாக்டர் சுமன் எப்படி பார்க்கிறீங்க? இது வந்து நான் எதிர்பார்த்தது தான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்ம நினைவு வச்சுக்கணும். சென்ற முறை 2020 எக்ஸிட் போல்ல கிட்டத்தட்ட மகாகட்பந்தன் வெற்றி பெறும் அல்லது ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும் என்று பெரும்பாலான எக்ஸிட் போல்ஸ், 2 எக்ஸிட் போலை தவிர கிட்டத்தட்ட எல்லா எக்ஸிட் போலும் ஐதர் மகாகட்பந்தன் வெற்றி பெறும் இல்லாட்டி ஒரு தொங்கு சட்டசபை வரும் என்றுதான் வந்து எக்ஸிட் போல். ஒப்பீனியன் போல் வந்து பெரும்பாலாக என்டிஏ ஜெயிக்கும்னு சொன்னாங்க. ஆனால் எக்ஸிட் போல்ல மாற்றி வந்தது. கடைசியில அந்த மாதிரி வந்தும் என்டிஏ 125 இடங்களும் மகாகட்பந்தன் 110 இடங்களிலும் வெற்றி பெற்றார்கள். ஸோ இது வந்து மகாகட்பந்தனுக்கு பெருமளவில் வந்து அவங்க மைண்டை வந்து டிப்ரெஸ் பண்ணாதுன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா சென்ற முறை அவர்கள் வெற்றி பெறுவோம் என்று எக்ஸிட் போல் காட்டும் போது அவங்க தோத்தாங்க. மேபி இந்த வாட்டி தோப்பாங்கன்னு காட்டும் போது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம், பீகார்ல வந்து எக்ஸிட் போல் ப்ரெடிக்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். உங்களுக்கு எல்லாருக்கும் நினைவு இருக்கும், அதுக்கு 2015 நடந்த ஆக்சுவல் கவுண்டிங் அன்னைக்கே பிஜேபி ஆட்சி என்டிஏ ஆட்சி அமைக்கிறது என்ற அறிவிப்பு வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி 10:30 மணிக்கெல்லாம் என்டிஏ ஆட்சி அமைக்கும் என்ற அறிவிப்பு வந்து கடைசியில மகாகட்பந்தன் வெற்றி பெறாங்க. சோ உங்களுக்கு இந்த மாதிரி நடந்ததும் வந்து வரலாறு இருக்கிறது. பீகார் வந்து பிகாஸ் ஆஃப் தி மல்டி போலார், இந்த முறை பிரசாந்த் கிஷோர் இருக்கிறதுனால ஒரு மல்டி 3 கார்னர்டு கான்டெஸ்ட்ங்கிறதுனால இதை ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். கொஞ்சம் நம்ம வந்து ஒரு இது எல்லாமே வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இல்ல, ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் இல்ல, இன்ஃபேக்ட் ஒரு சாக்கு முட்டையிலேயே வந்து உப்பை வச்சுக்கிட்டு தான் இந்த எக்ஸிட் போல வந்து நம்ம பார்க்கணும். நிச்சயமா அதே மாதிரி மகாகட்பந்தனுடைய பிரேக்கப்ஸும் வந்திருக்கு. முதற்கட்டமாக நடைபெற்ற 121 தொகுதிகளுக்கான மகாகட்பந்தன் கூட்டணியுடைய அந்த பிரேக்கப் பார்க்கலாம். ஒருபுறம் அங்க என்டிஏ கூட்டணி முந்தக்கூடிய நிலையில மகாகட்பந்தன் பின்தங்குகிறது. அவர்களுடைய பிரேக்கப்ஸ் பார்க்கிறோம். ஆர்ஜேடி மொத்தம் அதாவது 121 தொகுதிகளுக்கான அந்த ஃபர்ஸ்ட் பேஸ்ல 25 35 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காங்கிரஸ் 5 10 இடங்கள் வரைக்கும், அதே போன்று சிபிஐ எம்எல்எல் அங்க மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை இயக்கம் என்பது 4 8 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறும் அப்படின்னும், சிபிஐ 3 5 இடங்கள் வரைக்கும், சிபிஎம் 3 2 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுகிறது. துணை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற அந்த பொறுப்புக்கு இருந்த விஐபி விகாஷில் இன்சான் பார்ட்டி என்பது அந்த முதற்கட்டத்தில் எந்த இடமும் பெற வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போல இந்தியா இன்க்ளூசிவ் பார்ட்டி ஐஐபியும் எந்த இடங்களை பெற வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்கிறது. நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் நம்ம பேசின மாதிரி பாஜக தேர்தல் வாக்குறுதிகளை ஏனைய மாநிலங்களில் இலவசங்களை கடுமையா விமர்சிச்சிருக்கிறாங்க. ஆனா விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் தொடங்கி ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற வரைக்கும் பல கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் பீகார் தேர்தலில் இருந்திருக்கிறது. இப்போ நம்ம என்டிஏ வெர்சஸ் மகாகட்பந்தன் அப்படின்னு பார்க்கும்போது அங்க எந்த கூட்டணியினுடைய தேர்தல் வாக்குறுதி கதாநாயகனாக இருந்தது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க வாக்குறுதியோட சில வாக்குறுதிகளை தேர்தலுக்கு முன்பு அவர்கள் நிறைவேற்றிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். அந்த 10,000 ரூபாய் அப்படின்றது உண்மையிலேயே அது ஒரு பெரிய விஷயம். அந்த ஸ்கீமை வந்து ஆன்கோயிங் ஸ்கீம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் அலோவ் பண்ணது. இப்போ இதே பேட்டர்ன் தான் வந்து உங்களுக்கு மகாராஷ்டிராலையும் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. நீங்க மகாராஷ்டிரால என்ன பேட்டர்னை பிஜேபி என்டிஏ ஃபாலோ பண்ணாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் பீகார்லையும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் நிதிஷ்குமாரை முன்னிலைப்படுத்தினது, அதே மாதிரி மகாராஷ்டிராவில் உங்களுக்கு ஏக்நாத் ஷிண்டே முன்னிலைப்படுத்தினாங்க. 2 கட்சிகளும் பாஜகவும் சரி நிதிஷ்குமார் கட்சியும் சரி 101 தொகுதிகளில் அவங்க வந்து போட்டிடுறாங்க. இப்போ யார் வந்து அங்கே அதிக தொகுதிகளில் ஜெயிச்சாங்க அப்படின்னா, கடந்த முறை நிதிஷ்குமாருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சி முதலமைச்சர் ஆவதற்கு அவர் அந்த 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 லகானை விட மாட்டேன்றாரு. ஆனால் இந்த முறை நிதிஷ்குமார் அதே மாதிரி அந்த லகானை பிடிச்சிக்கிட்டு டஃப் பார்கெயின் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருப்பாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும். வின்னராகவே தொடர்வாரா அப்படின்னு. அதாவது இப்போ பிரசாந்த் கிஷோர் தான் ஒரு பேட்டியில் சொன்னார், யார் வந்து பீகாரில் எப்படி வந்தாலும் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னாரு. அந்த ட்ரெண்ட்ல ஏதாவது மாற்றம் இருக்குமா? ஏன்னா இந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு யாருடைய இடங்கள் கூடுதலாக வருகிறது இல்ல நம்பர்ஸ் அப்படிங்கறத தாண்டி கேம்பெயினுக்கு முன்னாடி பேசின விஷயங்களும் கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போது யார் முதலமைச்சர் என்பதை பேசி முடிவு செய்வோம் அப்படின்னு சொன்னாரு. பிரதமர் பரப்புரையில் பேசும்போது மீண்டும் நிதிஷ்குமார் தலைமையில் ஒரு ஆட்சி அமையும் அப்படின்னாரு. அந்த கான்ட்ராஸ்டும் கூட மீண்டும் நிதிஷ்குமார் வருவாராங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கா? கண்டிப்பா. நீங்க பிஜேபி எப்படி பார்கெயின் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா? நீங்க மகாராஷ்டிரால என்ன பண்ணாங்க, யாரை முன்னிலைப்படுத்தி அந்த தேர்தல் என்பது நடந்தது. மகாராஷ்டிரால வந்து அவங்க கொண்டு வந்த லாட்கி பெஹனா ஸ்கீம் தான் வந்து இந்த ஒட்டுமொத்த தேர்தலையும் ஜெயிப்பதற்கான ஒரு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. அப்போ அந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேக்டராக மாறி இருக்கிறது. யார் பக்கம் வந்து அதிக வாக்குகள் போவதற்கு, பெண்களுடைய வாக்குகளை கவர்வதற்கு, பெண்களுடைய வாக்குகள் அப்படின்றது வந்து இதில் ஒரு